வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளை வெளியிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதைத்தலைப்பானது ஒரு மனைவியின் ஏக்கம். யார் அந்த அழகி? சிந்தனைக்குரிய கதையை காண்போம். கொட்டாம்பட்டியில் வாழும் மருதப்பன் என்பவர் தன் நண்பனாம் கருப்பசாமியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற தனது அழகிய வாலிப மகனாம் உத்தியோகத்தில் இருக்கும் அழகேசனுக்கு கருப்பசாமியின் மகளாம் கற்பகத்தை பிடிவாதமாக தன் விருப்பப்படி மணம் செய்து வைத்தார் என்றே சொல்லலாம். அந்த நிம்மதியில் மனைவியின்றி வாழ்ந்த கருப்பசாமியும் தனது ஆசை நிறைவேறியதுடன் நிம்மதியுடன் சில மாதங்களில் கண்மூடினார். இந்த உலகத்தை விட்டே நண்பன் வாக்கை காப்பாற்றிய நிம்மதியில் மருதப்பனும் தன் மகனின் மனைவி தற்போது உள்ளாள் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். மருதப்பனுக்கோ மனைவி தற்போதும் இல்லை. சோகமாக வாழ்ந்து வந்தார். அந்த சோகத்தை போக்க வந்த மருமகள்தான் இந்த கற்பகம். தன் வீட்டிற்கு விலைக்கேற்ற வந்த மருமகள் கற்பகம் ஒருத்தியை நினைத்து நிம்மதியாக காலத்தை ஓட்டினார் சில மாதங்கள் என்றும் சொல்லலாம். அழகேசனும் தந்தையின் ஆசையை நிறைவேற்றிய நிம்மதியில் உள்ளுக்குள்ளோ ஏதோ ஒன்றை கருதி பெருமூச்சும் விட்டான். தகப்பன் ஆசையை நிறைவேற்றிய நிம்மதி அழகேசனுக்கு மனதுள் இருந்தாலும் அடிமனம் மட்டும் ஏதோ ஒன்றுக்காக ஏங்கியது. தன் அழகிற்கு ஏற்றவளாய் இந்த கற்பகம் என் மனைவி அமையவில்லையே என்பதே குறை. ஆனால் வெளிப்படையாய் சொல்ல இயலாது. காரணம், கற்பகமும் குடும்பப் பாங்கில் வல்லவள்தான். தனது உயரத்திற்கு ஏற்றவளையும் நிறத்திற்கு ஏற்றவளையும் நினைத்து காணும் போதெல்லாம் தப்பவிட்ட அந்த தருணத்தை நினைத்து உள்ளுக்குள் பொறுமுவான் இந்த அழகேசன். என்றாலும் தன் தந்தை மட்டும் அறியாமல் இவனது துயரத்தை வெளியிடாமல் பார்த்து கொண்டான். மனைவி கற்பகத்துக்கும் தெரியாதவாறும் நடந்து கொண்டான். ஆண்டுகள் சில உருண்டோடின. ஆனால் ஓடிப்பிடித்து மகிழ்ந்திட தங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லையே என்ற ஏக்கமும் அழகேசனையும் சார்ந்தவர்களையும் வாட்டியது என்றே சொல்லலாம். மருத்துவர் ஆலோசனையில் தனக்கு எவ்வித குறையும் குழந்தை பெறுவதில் இல்லை என்பதையும் தனக்கு வந்த இந்த நிலத்தில்தான் குறைபாடு உள்ளது என்றும் புரிந்து கொண்டான் அழகேசன். வெளிப்படையாய் கற்பகத்திடம் சொல்லவில்லை. அழகேசன் இப்படி இருக்க மனைவி கற்பகமோ இவன் கருத்த முகத்தை பார்த்து சிவந்த மேனி அழகு உடையவனின் முகத்தில் இந்த கருஞ்சுருக்கம் வந்துற்றதே, அது தன்னாலோ என்று வெளியில் சொல்ல முடியாமல் ஏங்கி தவித்தாள். மேலும் மனைவியின் வசீகரத்தை, உயரத்தை, நிறத்தை முகம் பார்க்கும் கண்ணாடியில் அவள் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவளையும் அறியாமல் அக்கண்ணாடியில் தெரியும் தன் மனைவியையும் தூரத்தில் நின்று எண்ணுவான். எப்படியோ தனக்குத்தானே புலம்புவான். அவ்வாறே கற்பகமும் வசீகர
தன்னுடைய உயரம் அற்ற நிலையையும் கருத்த மேனியையும் எண்ணி வருந்துவாள். அவளுக்கே அவளை பிடிக்காமலும் போய்விட்டது. இப்படி இருக்க அழகுடைய அழகேசனுக்கு பிடிக்கவில்லையோ, அதனால்தான் முகம் சோர்ந்துள்ளானோ என்றும் கருதி வாடுவாள். மேலும் அழகேசன் முகம் நோக்கி பேசவும் தயங்கிடுவாள். தனது குட்டை உருவம் நேருக்கு நேர் நின்று அழகேசனின் உயரத்திற்கு சமமாக நின்று பார்க்கவும் தடை செய்தது. அழகேசன் அழகிற்கு அமைப்பிற்கு ஏற்ற ஜோடி தான் இல்லை என்று அடிக்கடி புலம்பிக் கொள்வாள். படைத்தவன் படைப்பை எண்ணி மிகவும் வருந்துவாள். இவர்களது மனப்போராட்டம் உறவாடி மகிழவும் தடையாகி போனது. உள்ளுக்குள் அன்பிருந்தாலும் தங்கள் எண்ணங்களால் இருவரும் பிரிந்தே வீட்டிற்குள்ளும் வாழ்ந்தனர் என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு நெருக்க பிணைப்பு என்பதும் இல்லை, அவர்களுக்கு மட்டுமே தெரியும். மற்றபடி வீட்டு கடமைகளில் எவ்வித சுணக்கமும் கற்பகம் காட்டவில்லை என்பதால் அழகேசன் வீட்டிற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போவதையும் இரவு தங்குவதிலும் ஆரம்ப காலத்தில் எவ்வித குறையையும் கற்பகத்திற்கு வைக்கவில்லை. ஆனால் போக போக அவளும் தன்னுடன் சரியாக பேச மறுப்பதை எண்ணி பாலும் புளிக்கும் என்பார்களே, பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்களே, அதுபோல் ஆயிற்று வாழ்க்கை. அழகேசன் திருமணத்திற்கு முன்பு எதிர்பார்த்தது குழந்தை முகம் கொண்ட அழகு தேவதை தனக்கு வரவேண்டும் என்று விரும்பினான். அது அப்பொழுது தன்னை விட அழகிலும் நிறத்திலும் வருபவள் பூத்து குலுங்கி மிளிர வேண்டும், அவளை வைத்து கொண்டு ஊர் ஊராக சுற்ற வேண்டும் என்றும் மனதிற்குள் கற்பனைகளை வளர்த்திருந்தான். ஆனால் அந்த எண்ணத்தில் தற்போது ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது போல் ஆகிவிட்டது. இன்று அவனுக்கு அவையெல்லாம் கனவாய் போனதே மிச்சம். கற்பகத்திற்கோ இதே போன்ற சுதந்திர ஆசைகள் அவளுக்கும் இருந்தாலும் தன் வடிவ குற்ற உணர்வு அவளையும் தடித்தே விட்டது. புகுந்த வீடாம் அந்த கூட்டிற்குள் அடைபட்ட பறவை போல் ஆகிவிட்டால் நாளடைவில். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்திற்கு கூட இருவரும் சேர்ந்தே செல்வதில்லை என்றாலும் கட்டாயம் சேர்ந்து போக வேண்டிய திடீர் சூழல் ஏற்பட்டாலும் அழகேசன் அப்பொழுதும் சமாளிப்பான். தனது தகப்பன் மருதப்பனுடன் சேர்த்தே கற்பகத்தை வெளியில் அழைத்துச் செல்வான் காரில் வைத்து. அவன் ஒரு கார் ஓட்டும் டிரைவர் போல இவர்களை அழைத்து கொண்டு நாசுக்காக போய் வருவான், எவர் கண்படவும். குணவழகு மட்டுமே உடைய கற்பகமோ தனது கணவனுடன் தனி சுதந்திரமாய் பேசவோ எப்பொழுதும் எங்கும் வெளியில் போய் வரவோ முடியவில்லையே என்று ஏங்கித் தவிப்பாள். மனதுக்குள் குமுறியும் போவாள். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு பல ஆண்டுகள் சென்றவுடன் அழகேசன் வீட்டிற்கு வந்து போவதிலும் பல மணி நேரங்கள் தாமதத்தை ஏற்படுத்திவிட்டான். இவன் வேறு எங்கோ ஒரு வீட்டில் பொழுதுபோக்குகின்றான் என்ற ஒரு கருத்தும் கற்பகத்திற்கு எட்டியது. கற்பகத்திற்கும் மாமனார் மருதப்பனுக்கும் அழகேசன் மீது ஊரார் சொல்வதைக் கேட்டு சந்தேகமும் ஏற்பட்டுவிட்டது. மகன் எங்கே செல்கிறான் என்றும் கணவன் எங்கே போய் வருகின்றார் என்றும் கவலைகள் இவர்களை வாட்டி வதைத்துவிட்டன. முற்றிலும் தன் மீது அன்பு கணவனுக்கு இல்லை என்றும் கருதிவிட்டாள் கற்பகம், அப்பாவி பெண். இதற்கு இடையில் ஊரார் சிலரும் இது பற்றியே முணுமுணுக்க ஆரம்பித்தனர். சிலர் அழகேசன் எங்கு போய் பல மணி நேரம் தங்கி வருகின்றான் என்றும் கற்பகத்தின் பொருட்டு விசாரிக்க ஆரம்பித்தனர். கற்பகமும் தனக்குரிய இடத்தில் வேறு ஒருவள் வந்துவிட்டாலோ வந்துவிடக்கூடுமோ என்றும் அஞ்சியே வாழ்ந்தாள் இந்த பாவை.
அப்பொழுதுதான் பிறகு தெரிய வந்தது, அந்த ஊருக்கு புதிதாக வந்த பேரழகியாம் நன்முல்லை என்பவளை பற்றி. அந்த நன்முல்லையை வீட்டிற்கு அழைத்து வர எண்ணம் கொண்டான் அழகேசனும். அந்த நன்முல்லையின் வீட்டிற்கு அழகேசன் அடிக்கடி போய் வருவது பற்றியும் தெரிய வந்தது. நன்முல்லையை கண்ட நாள் முதல் அழகேசனுக்கு அவள் மீது ஒரு அன்பு ஏற்பட்டது. அவன் குறையும் அப்போதே போய்விட்டது போல் தன் மனதுக்கு அமைந்துவிட்டது நன்முல்லையை கண்டதும். அப்படி ஒரு பால்வடியும் அழகிய முகமும் கொஞ்சி பேசும் குழந்தை பேச்சும் நன்முல்லையை இவன்பால் ஈர்த்தது. ரோஜா பூவையே வென்றுவிடக்கூடிய நிறமுடைய கவர்ச்சி அவளிடத்தில் காணப்பட்டது. அவளது சிமிட்டும் கண்களின் புருவம் அவனை பல மணி நேரம் அவள் வீட்டிலேயே தங்க வைத்து நிலைகுலைய வைத்துவிட்டது என்றே சொல்லலாம். அந்த நன்முல்லையின் மழலை பேச்சும் கூட தற்போது அவன் எதிர்பார்த்தது போலவே இருந்ததால் அழகேசன் அவள் அழகில் மயங்கி வேலையை விட்டு வரும்போதெல்லாம் நேரே தன் வீட்டிற்கு வராமல் பல மணி நேரங்கள் நன்முல்லை வீட்டிலேயே முடங்கி கிடந்தான். அதை ஊராரும் அறிந்து கொண்டனர். கற்பகத்தின் கணவன் எங்குதான் பொழுதுபோக்குகிறான் என்றும் இயல்பாக அறிந்தனர். போக போக அழகேசன் அந்த நன்முல்லை ஓர் ஆதரவு அற்றவள் என்றும் புரிந்து கொண்டான். பிறரால் எடுத்து வளர்க்க பெற்றவள் என்றும் புரிந்து கொண்டான். இக்கூற்று தெரிந்தவுடன் முறையான சம்மதத்துடன் அந்த அழகியாம் நன்முல்லையை தன்வசம் ஆக்கிக்கொள்ள தைரியத்துடன் முடிவும் எடுத்துவிட்டான் அழகேசன். மனைவி கற்பகமும் அவன் விருப்பத்திற்கு முட்டுக்கட்டை போடவில்லை. கணவன் எதிர்பார்த்த அழகு உடையவளுடன் வாழ்ந்தாலே போதும் என்ற நிம்மதியில், வெளிப்படையான நிம்மதி என்றுதான் சொல்ல வேண்டும், ஆனால் உள்ளுக்குள் குமுறுகின்றாள். இருந்தாலும் அழகி நன்முல்லை முறைப்படி வீட்டிற்கு வந்துவிட்டால் பின்பு கணவனது அன்பும் பரிசமும் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்றும் இடைவிடாது வருந்தி வருந்தி மிகவும் நொந்து கொண்டாள். இருந்தாலும் அவன் நிம்மதி அடைந்தால் சரி என்று மனதையும் கல்லாக்கி கொண்டாள். காரணம், குழந்தையும் அவளுக்கு இல்லை ஆறுதல் சொல்ல. என் செய்வாள் பேதை பாவம். மகன் ஏக்கம் தீர்ந்ததால் இந்த அழகேசனின் தகப்பர் இந்த நன்முல்லையை அழைத்து வருதல் பற்றி சம்மதமும் தெரிவித்து விட்டார். அந்த தந்தை மருதப்பனும் பச்சை கொடி காட்டிவிட்டார் என்றே சொல்லலாம். எல்லார் சம்மதமும் பெற்று அந்த கற்பகம் வீட்டிற்கு ஒரு வெள்ளிக்கிழமை நன்னாளில் காலை பொழுதில் அந்த அழகு தேவதை நன்முல்லை வரப்போகின்றாள் என்ற மகிழ்ச்சி ஊரெங்கும் பரவிற்று. அவளுக்கும் எட்டிற்று. அழகப்பனுக்கு அவனது தந்தை மருதுவுக்கும் மட்டுமே பேரானந்தம். ஆனால் கற்பகமோ வெளிப்படையாய் காட்டவில்லை. முகம் சுருங்கி மேலும் இருக்கின்ற தன் அழகையும் இழந்தது போல் ஆகிவிட்டாள். அப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த நன்முல்லை வரும் நாளான அந்த வெள்ளிக்கிழமையும் வந்தது. அதிகாலை வேளையில் கற்பகம் பற்றி எவரும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் எண்ணமெல்லாம் நன்முல்லை வரவுக்காகவே காத்திருந்தது. சூரியன் எழும் எதிர்பார்த்த அந்த அதிகாலை வேளையில் அந்த அழகு தேவதை நன்முல்லை அழகேசன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்து விட்டாள். அப்போது அவள் வந்துவிட்டாள் என்ற சொல் கற்பகத்திற்கு வானத்து இடியை தன்மீது இறக்கியது போல் ஆக்கிவிட்டது. கண்ணை மூடி வேறு வழியில்லாமல் வேண்டா வெறுப்பாய் கண் திறந்து முதல் முறையாக கற்பகம் அந்த அழகி நன்முல்லையை உற்று நோக்கினாள். ஆனால்
பெரிய மகிழ்ச்சி இவளுக்கு காத்திருந்தது. அவளுக்கு ஏற்பட்டுவிட்டது. எதனால்? காரணம், பூரண நிலவு போன்ற நன்முல்லை முக வசீகரம் அத்தகையது என்று உணர்ந்து கொண்டாள். மேலும் சரியான காரணம் இவள் மகிழ்வதற்கு என்னவென்றால், அப்பொழுது கற்பகம் கண்டது தனக்கு போட்டியாக வந்தவளை இல்லை. நன்முல்லை பார்த்தவுடன் அவள் ஒரு பால்மன மாறாத வசீகர புன்னகை உடைய சிறு குழந்தை என்பதை முதலாக கண்டுகொண்டாள் கற்பகம். நன்முல்லை வழி நாம் அறிய வேண்டியது, அவளும் நினைத்தால் இந்த குழந்தை வழி தாமும் தாயாகிவிட்டோம் என்ற உணர்வு அவளுக்குள்ளும் எழுந்துவிட்டது. அழகேசனைப் போல அழகேசனும் தந்தையாகிவிட்டான் அக்குழந்தைக்கு. பிள்ளை இல்லா கழியை தீர்க்க வந்தவளே அந்த அழகி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே நியாயமான உண்மையை அறியாமல் குடும்பத்தில் உள்ளவர் எவரும், மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, வாழ்வில் ஊரார் சொல்வதையெல்லாம் கேட்டு, கண்ணால் காணாமல் காதால் கேட்டதையெல்லாம் கேட்டு புலம்புதல் கூடாது என்பதை அறிந்து இவர்களை வாழ்த்தி மகிழ்வோம்.